மாநிலங்களவை சீட் தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்காமல் மௌனமாக சென்றிருக்கிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சற்று நேரத்திற்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவிற்கு மாநிலங்களவை சீட் தருவதாக கூறினமா என்று கேள்வி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அந்த கேள்விக்கு அவர் பதிலளிக்காமல் சென்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், விவரங்கள். தேமுதிகவை பொறுத்தமட்டில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு அவர்கள் கூட்டணி வைக்கிற போது 5 மக்களவை தொகுதி, 1 மாநிலங்களவை தொகுதி என்று பேசப்பட்டுதான் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் அந்த கூட்டணியை அமைத்து தேர்தலில் போட்டியிட்டார்கள். ஆனால் இன்று ராஜ்யசபா ஒதுக்கப்படுமா தேமுதிகவிற்கு என்று எடப்பாடி பழனிசாமியிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது நாங்கள் அது குறித்து பின்னர் பேசலாம் என்று அவர் மழுப்பலாக பதில் சொன்னது தற்போது தேமுதிகவிற்கு ஒரு பெருத்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவே தெரிகிறது. இதனால் தற்போது என்ன நிலவரம், தேமுதிக அடுத்து என்ன செய்ய போகிறது, எடப்பாடி பழனிசாமியினுடைய பதிலில் ஒரு நம்பிக்கை இல்லாததன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து தேமுதிக நிர்வாகிகள் திருமதி பிரேமலதா உள்ளிட்ட பலரையும் தொடர்பு கொண்டோம். யாரையும் போன் எடுக்கவில்லை, எந்த பதிலையும் அவர்கள் தெரிவிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் சற்று முன்னர் தேமுதிக அலுவலகத்திற்கு வந்திருந்த பிரேமலதாவிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். எடப்பாடி பழனிசாமி இப்படி பதிலளித்திருப்பதால் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குமா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட போது அவர் அதற்கு பதிலளிக்காமல் கடந்து சென்று விட்டார். எனவே ஒரு அமைதியாக அவர் சென்றிருப்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒரு கோபத்தில் இருப்பதாகவே தெரிகிறது. எனவே அதிமுக தேமுதிகவிற்கு ராஜ்யசபா கொடுக்குமா என்ற கேள்விகள் பல்வேறு இடங்களில் ஒரு தொக்கி நிற்கக்கூடிய கேள்வியாக, பதில் தெரியாத கேள்வியாக மாறியிருக்கிறது. ஏற்கனவே 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு பயணித்த தமாக தலைவர் வாசனுக்கு ராஜ்யசபா கொடுப்பதாக சொல்லப்பட்டு அதன் பின்னர் அதிமுக கொடுக்கவில்லை. அதன் காரணமாகத்தான் அவர் கடந்த தேர்தலில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோடு வாசன் கைகோர்க்க தொடங்கினார். அதே போன்ற ஒரு நிலை தேமுதிகவிற்கும் ஏற்படுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. எனவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தேமுதிக இருவரும் சேர்ந்து கூட்டணியில் பயணிப்பதற்கான வாய்ப்பு இருக்குமா என்பதில் பல சிக்கல்கள் எழுந்திருக்கின்றன. எனவே தேமுதிக ராஜ்யசபா கிடைக்கும் என்று ஒரு பெரும் கனவோடு இருந்த சூழலில் அதற்கான வாய்ப்பு இப்போது கிடைக்குமா என்பதில் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. எனவே ஒரு பெரும் கனவில் இருந்த திருமதி பிரேமலதாவினுடைய எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமியினுடைய பதில் என்பது மிகப்பெரிய ஒரு தடைக்கல்லாக மாறி நிற்கிறது. நந்தா, நன்றி செல்வகுமார், விவரங்களுக்கு.